எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பைரவா கிருபாகரன் பேசுகிறேங்க. நம்ம எந்த யுகத்தில் இருக்கோன்றது இன்னும் எனக்கு தெரிய வரலைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெஞ்சு வலி அப்படிங்கிற ஒரு யுகத்தில் இருந்து நம்ம இன்னும் மீண்டு போகலையோ, இன்னும் தள்ளி போகலையோ அப்படின்ற ஒரு வலி என்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருந்துட்டு வருதுங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் மண்டல அளவிலான ஒரு விளையாட்டு போட்டி நடைபெறுதுங்க. அப்போது அந்த விளையாட்டு போட்டிக்கு ஒரு தனியார் பள்ளியிலிருந்து ஒரு சில மாணவிகளை அந்த பள்ளியை சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் அந்த விளையாட்டு போட்டிக்கு கூட்டிக்கிட்டு வராருங்க. ஒரு சில மாணவிகளை அந்த மாணவிகளை ஒரு அறையில் தங்க வைக்கிறாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தனியார் பள்ளியுடைய உடற்கல்வி ஆசிரியர் அந்த மாணவிகளுக்கு மது ஊற்றி கொடுத்து அந்த மாணவிகள் கிட்ட அத்துமீறாரு அப்படின்ற செய்தி வந்ததுங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி. அதை தொடர்ந்து அந்த மாணவிகள் கிட்ட மாவட்ட கல்வி அலுவலர் அவங்க போய் விசாரணை நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த விசாரணையில் அது உண்மையினும் தெரிய வந்திருக்கு. அப்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த தனியார் பள்ளியுடைய உடற்கல்வி ஆசிரியர் தலைமறைவாக ஆயிடுறாருங்க. நேற்றைய தினம் அந்த தனியார் பள்ளியுடைய முதல்வரையும் செயலாளரையும் கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தனியார் பள்ளியுடைய உடற்கல்வி ஆசிரியர் செய்த செயலை மறைச்சதுக்கும் அந்த செயலை மறைக்க உதவுனதுக்காகவும் அவங்க இருவரையும் கைது செஞ்சுருக்காங்க. அப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தனியார் பள்ளி முதல்வரும் செயலாளரும் அடுத்த நிமிடங்களில் தனக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு படுத்துட்ருக்காங்க. இது ஒரு வெட்கக்கேடான செயலும் கூட. இதுக்கு சட்டம் அனுமதிக்குது அப்படிங்கிறனால தான் இந்த நாடகத்தை அங்கே நடத்தியிருக்காங்க அந்த 2 பேருமே. சட்டம் இதுக்கு தெளிவான ஒரு தீர்வை எடுத்துக்கிட்டு வரணும். நெஞ்சு வலின்றது சாதாரணமாக வரக்கூடியது இல்லைங்க. ஆனால் அவங்க நல்லா நடந்து வந்துட்டு இருந்தவங்க எப்படி நெஞ்சு வலி திடீர்னுட்டு வரும்? இது தொன்று தொட்டு நடக்கிற ஒரு பழங்கால விஷயமாக கூட பார்க்கலாங்க. ஏன்னா பழைய காலங்களில் அரசியல்வாதிகளில் முதல் கொண்டு பல திரையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல திரைக்கதைகளில் கூட அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது ஒன்றுனா கைது அந்த மாதிரி நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு படுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இப்போது இங்கே நடந்து அரங்கேறி இருக்குங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக பார்க்குறேங்க. அதோடு இல்லாமல் அவங்க அங்கே போய் அந்த மருத்துவமனையில் போய் அட்மிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆனதும் என்ன ஆகும்னா, உடனே இந்த பள்ளியோட முதல்வர் செயலாளர் அவர்களுடைய வக்கீல் கோர்ட்டில் போய் ஆஜராகி அவங்களுக்கு பிணை வாங்கிடுவாங்க. அதில் என்ன ஒரு நியாயம் இந்த மாணவிகளுக்கு கிடைக்க போகுது? அந்த உடற்கல்வி ஆசிரியரை கைது பண்ணிட்டாங்க. இந்த மாணவிகளுக்கு என்ன ஒரு நியாயம் கிடைக்கும் அதில்ன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு செயலாக தான் இருந்துட்டு வருது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் மாணவிகளிடம் அத்துமீறல் மொத்தமாகவே பெண்களிடம்
அத்துமீறல் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிற செயல்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வக்கீல்களுமே, அதாவது அட்வொகேட்டுகளுமே இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக கோர்ட்டில் போய் நின்று வாதாடக்கூடாது. நீதிமன்றங்களில் போய் நின்று அவங்களுக்காக வாதாடக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வக்கீல்கள் இப்போது அந்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்காக வாதாடலாம். இப்போ வாதாடின அந்த வக்கீலுக்கே ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. அந்த பெண் குழந்தை ஒரு இடத்துல போய் படிக்குது. அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல அவங்களுக்கு எதனா ஆயிருந்ததுன்னா இவர் சும்மா விடுவீங்களா? அதுதான் என்னுடைய ஒரு சின்ன கேள்வி. அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த ஒரு அட்வொகேட்டுகளுமே போய் வாதாடாதீங்க, தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த நெஞ்சு வலி அப்படின்ற ஒரு நாடகத்துக்கு சட்டம் ஒரு முட்டுக்கட்டை வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. சட்டத்தில் ஒரு தீர்வு இதுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரப்படணும் அப்படின்னும் கேட்டுக்கிறேங்க. அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவிகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைச்சாகணும். தீர்ப்புன்றது ஒரு நல்ல தீர்ப்பாக வழங்கிறது தான் ஒரு நல்ல நீதிமன்றத்தோட கடமைன்னு நான் நம்புகிறேன்.